நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூன் மாதம் 10ஆம் தேதி திங்கள் கிழமை. வாரத்தின் முதல் நாளில் ஆண்டவர் திருமுன் மண்டியிட்டு நிற்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார், கரமெடுக்கிறார், வழி நடத்துகிறார். ஏனெனில் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் அவரே கடவுளாக எல்லா இனத்தாருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த தெய்வத்தை நாம் திருப்பாடல் 121 முன்மொழிகளான விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார் என்கிற வார்த்தைகளை சொல்லி பாடி துதிக்கிறோம். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். எனக்கு உதவி எங்கிருந்து வரும் என்று எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் எனக்கு உதவி செய்வார் யார், என் உதவி எங்கிருந்து வருகிறது என்று உண்மையாய் அறிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உரைக்கிற வார்த்தைதான், மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும், விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை நம்புகிற பிள்ளைகள், அதை உணர்ந்திருக்கிற பிள்ளைகள், சுவைத்திருக்கிற பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு பாடுவார்கள். நாமும் அதை உணர்ந்த பிள்ளைகளாக ஆண்டவரை பாடி புகழ்கிறோம். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். ஆண்டவர் எவ்வாறு உதவுகிறார் என்று நாம் பார்க்கிற பொழுது, நாம் நம்முடைய வாழ்வியல் தலங்களில் பல்வேறு கருத்தாழமிக்க காரியங்களுக்குள் கவரப்பட்டு கிடக்கிற ஒரு வேளைகளிலே நாம் கால் இடறி விடாதபடி பார்த்து கொள்கிறார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். சிறையிலை காக்கின்றவர் கண் அயர்வதுமில்லை, உறங்குவதுமில்லை என்கிற அந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி, இறைவன், நம்முடைய இறைவன் எந்நாளும் நமக்காய் விழிப்பாய் இருக்கிறார். அவரை போல நாமும் விழிப்பாயிருந்து நாம் கடவுளுடைய இறையரசை உரிமையாக்கி கொள்ளவே அவர் நமக்காய் விழிப்பாயிருப்பதை உணர்ந்து நாமும் விழிப்பாயிருந்து கடவுளை மாட்சிப்படுத்த அழைக்கப்படுகிறோம். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். ஆண்டவரை நம்பிய பிள்ளைகளுக்கு எந்த தீங்கும் நேரிடாது என்பதை இதோ இந்த நேரத்தில் இந்த வரிகள் எல்லாம் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. ஆண்டவரை உம்மை காக்கிறார், வலப்பக்கத்தில் இருக்கிறார், உமக்கு நிழலாய் இருக்கிறார். இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது, கதிரவன் உம்மை தாக்காது என்கிற வார்த்தைகள் எல்லாம் கடவுளுடைய மிகப்பெரிய பாதுகாப்பினுடைய அடையாளத்தை உறுதி செய்கிறது. ஆகவே கடவுளை நாமும் புகழ்ந்து பாடி துதிக்கிறோம். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். அன்பே உருவான இறைவா, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
உம்முடைய பேரிரக்கத்திலே எங்களுக்கு நிறைவு உண்டு என்று நம்பியிருக்கிற நாங்கள் இந்த ஆசீர்வாதமான நேரத்திலே உம்மையே வழிபட்டு உம்மையே மாட்சிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய உம்மை புகழ்வதில் நாங்கள் மகிழ்கிறோம். உமக்காய் வாழவும் உம்முடைய சாட்சியாய் இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே. நற்கருணை நாதரே